நாட்டாண்மை வலைவலி நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நேற்று நாம் தமிழ் கட்சி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டம் பற்றி, அதில் நடந்த சில முக்கிய அம்சங்களை பற்றி நம்ம கேட்க போறோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக அந்த காணொலிகள், பேச்சுகள், பிரஸ் மீட், அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திற்கு சென்று வந்த அந்த நிகழ்வு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த நிகழ்வு, நிவாரணம் கொடுத்தது, இது எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. நான் ஒன்னொன்னா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் எடுத்து வைத்த கேள்விகள்ல உங்களுடைய கவனத்தில் இது சிறப்பான கேள்வி அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இல்ல, அண்ணன் வந்து நேற்று பேசும்போது அந்த காணொலியை வெகு நாட்கள் கழிச்சு சீமானனை பேசின காணொலியை நேற்று தான் முழுமையா பார்த்தேன். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகு அந்த காணொலியில நாமெல்லாம் ஒரு வகையில செஞ்சு ஏற்கனவே இந்த மன வருத்தங்கள் அதை பிறகு பேசுவோம். அப்ப இந்த அந்த காணொலியில அண்ணன் வந்து நாம பொதுவா என்ன நினைப்போம், ஏங்க முகத்தை மூடிட்டு பேசுனீங்க அப்படின்னு மட்டும் தான் பேசணும். அதாவது நிகிதா அவர்கள் முதல்ல காவல் நிலையத்தில் போய் வாய்மொழியா புகாரை கொடுத்துட்டு வாய்மொழியான புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு பாலிமர் சேனலை அழைச்சு பாலிமர் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பாலிமர் சேனல்ல பக்கத்துல நிக்கிற சிவகாமி அம்மையார் முகத்தை காட்டிக்கிட்டு தான் நிற்பாங்க. ஆனால் நிகிதா வந்து முகத்தை மூடிக்கிட்டு நிற்பாங்க. நாம இதுவரைக்குமே எந்த ஒரு ஊடகவியலாளர்களும் எந்த ஒரு யூடியூபருமே நம்ம பேசாது. அவர் முகத்தை மூடிட்டு பேசினக்கான காரணம், ஒருவேளை முகத்தை திறந்து பேசினால் இந்த அம்மா கிட்ட தான் நான் பணம் கொடுத்து ஏமாந்தேன்னு ஒரு 10 பேர் வந்துருவேன். இந்த அம்மா தான் என்னை காதல் திருமணம் பண்ணி ஏமாத்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்துருவாங்க. இன்னைக்கு திருமாரஞ்சி என்னை மட்டும்தான் பேசியிருக்காரு. என்னை ஏமாத்தினதுல இந்த அம்மா வந்து நாடக திருமணம் பண்ணி ஏமாத்தினதுல பாதிக்கப்பட்ட நபர்கள நானும் ஒருவன். என்னைக்கிட்டயே 10 லட்சம் ரூபாய் ஏமாத்தி வாங்கியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்றாரு திருமாறனஞ்சி. ஆனால் அந்த திருமாறனனுக்கே எடுத்த உடனே இந்த நிகிதா தான், அதாவது நம்மள காதல் திருமணம்ன்ற பேர்ல ஒரு நாடக திருமணத்தை செஞ்சு ஏமாத்துற நிகிதா தான் அஜித் குமாரினுடைய கொலைக்கும் காரணமான நிகிதான்னு அவருக்கே தெரியல. 2-3 நாட்கள் கழிச்சுதான் தெரியுது. அப்படி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அதாவது எடுத்தோட நிகிதாவே நல்லவங்க கிடையாது, நிகிதாவே அயோக்கியர்களின் கூடாரம். அப்ப நிகிதா வந்து தன்னுடைய முகத்தை காட்டி ஒரு நியூஸ்ல வந்து நம்ம வெளியில வந்தோம்னா, நம்மளால் ஏமாற்றப்பட்ட நபர்கள், அது காதல் திருமணமோ அல்லது திருமண மோசடியோ, வரதட்சணை கொடுமை மோசடியோ, அல்லது வேலை வாங்கி தருவதா மோசடியோ, அல்லது வேற எந்த வகையிலே மோசடி செய்த மோசடிகள் ஏமாற்றப்பட்ட நபர்கள் அடையாளம் கண்டுருவாங்க, நம்மளை தேடி வந்துருவாங்க. மீண்டும் ஒரு முறை வந்து நம்மளை கண்டுபிடிச்சு புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்றக்காகத்தான் திருடனுக்கு தேள் கொட்டுற மாதிரி மூஞ்சியை மூடிட்டு பேசினது. இதை வந்து அண்ணன், அதாவது நம்மளுக்கு அந்த யோசனை வரல என்னைக்கா இருந்தாலும். அதாவது அது என்ன சொல்றது, எப்பவுமே வந்து குருவுக்கு சிஷியனுக்கும் உள்ள வித்தியாசம் தான். சிஷியன் எப்படிதான் யோசித்தாலும் குருவினுடைய சிந்தனை என்பது வேற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி அண்ணனுடைய சிந்தனையில அந்த விதம் வந்து அவர் வந்து யூகித்த விதம் என்பது வித்தியாசமா இருந்துச்சு. அதை நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு புது விதமா, ஆமா இந்த அம்மா வந்து ஏன் முகத்தை மூடிட்டு பேசணும்ன்ற கேள்வியை நம்ம முன் வச்சோம். இதற்காகத்தான் முகத்தை மூடிட்டு பேசினான்னு சொல்லி பேசினாங்க. அது ஒரு வகையில பேசினாரு. 2வது, நிகிதா கைது செய்யும் வரை நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டம் தொடரும்னு பேசினார். அது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் வந்த உடனே நிகிதாவை கைது செய்யுங்க, இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னாரு. அண்ணன் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, சிபிஐக்கு மாத்துவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் காவல்துறையில் இன்றளவும் சரியான நபர்கள், திறமையான நபர்கள், புலன் விசாரணை செய்யக்கூடிய, உண்மையான புலன் விசாரணை செய்யக்கூடிய திறமை வாய்ந்த காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த காவல்துறையை நான் மதிக்கிறேன், அந்த காவல்துறை நம்புறேன். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போதும் இந்த காவல்துறை தான் இருக்க போகுது. அந்த காவல்துறையில செழுமை மிகுந்த அறிவாளிகள் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் மூலமாக தமிழ்நாடு அரசு நடத்துவதுதான் சால சிறந்ததாக இருக்கும். எனக்கு சிபிஐ என்ற ஒரு மற்றும் ஒரு புலன் விசாரணை அமைப்பு வந்து விசாரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா இதுவரைக்கும் காவல்துறை குறை சொல்ல, முதலமைச்சர் தான் குறை சொல்றாரு. அவ்வளவுதான். அவர் என்ன சொல்ல வராரு, நீங்கள் காவல்துறைய சரியா செயல்பட விடுங்க. காவல்துறைக்கு ஒரு தவறான டைரக்ஷன் கொடுத்து, தவறான அழுத்தம் கொடுத்து, தவறான கொலைகளை செய்ய வச்சது யாரோ அவர்களுக்கு தண்டனை கொடுங்க. சரியான காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க திரைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு நபர் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே இந்த நபரை கூப்பிடுங்க, இவர் தான் இதுக்கு சரியான நபர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க சரியான நபர்கள் எத்தனையோ படித்த திறமையான அதிகாரிகள் இங்க இருக்கிறாங்க. அது போன்ற அதிகாரிகள் மூலமாக நீங்களே புலன் விசாரணை செஞ்சு, என்ன சொல்லணும், விசாரணை முடிஞ்சிருச்சு. நீதிமன்றமே, மதுரை உயர்நீதிமன்ற கிளையே நீதிமன்றத்தை ஒரு அமைப்பை, ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவே வந்து விசாரணை முடிஞ்சிருச்சு, அறிக்கையும் தாக்கல் பண்ணிருச்சு. நீங்க இனிமேல் செய்ய வேண்டியது அந்த விசாரணையை இறுதிப்படுத்துங்க. ஆவணங்களை பூராமே சரி பாருங்க. ஆவணங்களை பூரா நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு, ஆவணங்களை பூரா, அதாவது அதை என்ன சொல்லுவோம்னா மார்க் பண்றேன்னு சொல்லுவோம். எங்களுடைய தொழில் ரீதியா கோர்ட்ல மார்க் பண்ணுங்க, ஆவணங்களா பதிவு செய்யுங்க. மார்க் பண்ணி அதை பூராத்தையுமே அவங்களுடைய விவாதங்களை, அதாவது வழக்கு நடத்துறதுக்கு பயன்படுத்தி வழக்கை இமீடியட்டா முடிக்கிறதுக்கான வழியை பாருங்க. இதற்கு முன்னாடி விசாரிக்க என்ன இருக்குன்ற கேள்வி எழுப்பி, ஆமா விசாரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, முடிஞ்சு போச்சு. நீதிமன்றம், மதுரை உயர் நீதிமன்ற கிளையே ஒரு குழு அமைச்சு விசாரிச்சு முடிச்சிருச்சு.
விசாரணை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச ஒரு வழக்குக்கு இன்னொரு புதிய ஒரு விசாரணை வேண்டியது என்னன்னா, நிகிதா அவர்களை எடுத்து விசாரணைக்கு எடுத்து யார் யாருக்கெல்லாம் அவங்க பேசினாங்க, யார் யார் மூலமா இது நடந்துச்சுன்றதை மட்டும் எடுத்தா முடிஞ்சு. அவ்வளவுதான். நிகிதாவை தூக்கணும், நிகிதாவோட அம்மாவை தூக்கணும். நீங்க இந்த எந்த துறை அதிகாரியை நீங்க தொடர்பு கொண்டீங்க? அந்த த்ரூ ப்ராப்பர் சேனல் சொல்லுங்க. எந்த படிநிலை வாலியாக நீங்க எந்த அதிகாரியை தொடர்பு கொண்டீங்க? அந்த அதிகாரி தமிழ்நாட்டில் இருக்க எந்த அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்தாரு? தலைமைச் செயலகத்துல இருந்து இங்க மாவட்ட அளவுல எந்த காவல்துறை அதிகாரிக்கு இது வந்துச்சு? எப்படி நெட்வொர்க், எப்படி ஸ்பெஷல் டீம் வச்சாங்க, எப்படி ஸ்பெஷல் டீம் இதை அடிச்சு கொண்டுச்சு? இதுல நான் சொல்ல வர்றது தலை முதல் வாழ்வரை இங்க நிக்கிதாட்ட ஆரம்பிச்சு அவங்களுடைய போன் கால் எடுத்து ட்ரேஸ் பண்ணீங்கன்னா எங்க ஆரம்பிச்சு எந்தெந்த அதிகாரிகள் போனாங்களோ அந்த அதிகாரிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன், நிக்கிதா கால் பண்ணி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிட்ட பேசுறான்னு வைங்க, அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன செஞ்சிருக்குன்னா, சரிங்கம்மா நீங்க அங்க இருக்கிற இப்போ உங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட போனீங்க, திருப்புவனம் இன்ஸ்பெக்டர்கிட்ட போனீங்க, அவர் நடவடிக்கை எடுக்கல, நீங்க உடனடியாக அங்க இருக்க டிஎஸ்பி கிட்ட போங்க அல்லது எஸ்பி கிட்ட போங்க. நான் எஸ்பி கிட்ட சொல்றேன், எப்படி சொல்லணும்னா ஒரு புலன் விசாரணையை நடத்துங்க, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. மனு கொடுக்க வந்த நபரினுடைய மனுவினுடைய உண்மைத்தன்மையை பாருங்க. இந்த மனுதாரனுடைய மனுவுல உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் அவருக்கான விசாரணையை துரிதப்படுத்துங்க, முறைப்படி சட்டப்படி. இதைத்தான் சொல்லியிருக்கணுமே தவிர நான் தெரியாம கேட்கிறேன், நிக்கிதாவுக்கு ஒரு பெரிய அதிகாரியை தெரியுதுன்றதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டீமை வச்சீங்கன்னா அப்ப இங்க எல்லா பேருமே, அதாவது இருக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்குமா? இருக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் டீமா? இல்லாதவனுக்கு? இப்ப நிக்கிதாவுக்கு இருக்கப்பட்ட நபருக்கும் மானாமதுரையில இருந்து ஒரு டிஎஸ்பி ஒரு விசாரணை குழு அனுப்புறாரு, ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்புறாரு. இல்லாதவர்களுக்கு அப்ப திருப்புவனம் காவல் நிலையத்துல நீதி கிடைக்காதா? திருப்புவனம் காவல் நிலையத்துல விசாரிக்கிறதுக்கு அதிகாரிகள் இல்லையா? திருப்புவனம் காவல் நிலையத்துல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இல்லையா? அப்ப எதுக்காக திருப்புவனம் காவல் நிலையம் இருக்கணும்? இதெல்லாம் அண்ணன் சீமானுடைய கேள்விகளாக அந்த மேடையில இருந்துச்சு. அண்ணன் சீமான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய தன்னுடைய ஐயப்பாடுகள் என்ன அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அதோட சேர்த்து இழப்பீடா நீங்க கொடுக்குறீங்களே, இந்த இழப்பீடு 5 லட்சம் ரூபாய்ங்கிறது நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி, ஒரு சாதாரண ஒரு சிறிய கட்சி, எங்களுக்குன்னு சொல்லிட்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம், பெரிய வருமானங்கள்லாம் கிடையாது. நாங்க எல்லா பேரும் சேர்ந்துதான் எங்களுடைய பணத்தை போட்டு தான் நம்ம அரசியலை செய்யறோம். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியே கட்சி சார்பா 5 லட்சம் கொடுக்கும்போது தமிழ்நாடு அரசு ஏன் 5 லட்சம் மட்டும் கொடுக்குறீங்க? கள்ளச்சாராயத்துல குடிச்சிட்டு கள்ளச்சாராயத்துல இறந்தவர்களுக்கு அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சின தவறு, அந்த கள்ளச்சாராயத்தை குடித்தவர்கள் தன்முனைப்போட போய் குடிக்கிறாங்க. குடிச்சு இறந்தவனுக்கு நல்லா தெரியும் இது கள்ளச்சாராயம் தான் தெரியும், இது அரசு தடை செய்யப்பட்டிருக்குன்னு தெரியும். அப்படி இருந்தும் விலை குறைவாக விலை மலிவாக கிடைக்குதுன்னு தேடி போய் குடிச்சது அவனுடைய தவறு. அவன் செய்த தவறுக்காக அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தருது அந்த குடும்பத்துக்கு. ஆனால் இது அரசே செய்த தவறு. இன்னும் சொல்லனா, அரசு குறிப்பா சொன்னா ஸ்டாலின் செய்த கொலை, அஜித்குமார் என்ற ஒரு நபர் இறந்ததற்கு காரணம், முழு காரணம் ஐயா ஸ்டாலின். ஏன்னா அவர் தான் முதல்வர், அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் காவல்துறை. புரியுதுங்களா? அப்ப அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறையும் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் செய்த தவறுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர் ஐயா ஸ்டாலின். உண்மையிலே அவர் முதலமைச்சர் பதவியில இருந்து நீங்க இருக்கணும், அதாவது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். என் துறை சார்ந்து நடந்த கொலை, இந்த கொலைக்கு நானே முழு பொறுப்பு ஏற்கிறேன், ஆகவே நான் ராஜினாமா செய்யணும். குறைந்தபட்சம் முதலமைச்சர்ல இருந்து அவர் இறங்கிட்டு வேற யாராச்சும் உட்கார வச்சிருக்கணும். புரியுதுங்களா? ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம், இத பாசிட்டிவா பார்த்தா பாசிட்டிவா பார்க்கலாம், சர்ச்சை ஆகணும்னு நினைச்சா சர்ச்சை ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். என்னன்னா, நீங்க சொன்னீங்க ஒரு அரசாங்கம் 5 லட்சம் கொடுத்துருக்குது, ஒரு கட்சியே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கொடுத்துருக்குது, அரசாங்கம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சு. அண்ணன் சீமான் அவர்களுடைய தாயாரை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனதாகட்டும், அவங்க 5 லட்சம் செலுத்தினதாகட்டும், அவங்க மூலமாக அவர்களுக்கு உதவி செஞ்சதாகட்டும், இதை வைத்து சாதிய முத்திரை குத்தக்கூடிய சில கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது. அஜித்குமார் அவர்களுடைய சமூகமும் இவர்களுடைய சமூகமும் ஒண்ணுன்றதுனால அந்த சமூக பாசன்றதுனாலதான் 2 போராட்டம் நடத்தினாங்க, அம்மாவை கூட்டிட்டு போனாங்க, 5 லட்சம் பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வைக்கப்படுது. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மாவுடைய வலி புரிஞ்சதுனாலதான் இவர் தனியாக போகாமல் தன் தாயை கூட்டி கொண்டு போனார், ஒரு தாயின் இழப்பு அப்படின்ற அடிப்படையில ஒரு தாய் ஆறுதல் சொன்னா நல்லா இருக்கும்ன்ற அடிப்படையில கூட்டு போனாரு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? இந்த சாதிய முத்திரை குத்துறாங்களே, அதுக்கான உங்களுடைய பதில் என்ன? பிரியகுமார், அதாவது இவங்க சாதி முத்திரை குத்துறாங்கன்னு சொன்னா எடுத்த உடனே நான் இவங்க குறை சொல்றதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். இவர்கள் அண்ணன் சீமானை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சீமானண்ணன் மேல என்னடா குற்றம் சுமத்தலாம்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சியில் கண்ணுல விளக்கணை ஊத்திட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சீமானண்ணன் மேல எப்படி குறை சொல்லலாம், நாம் ஒரு கட்சி மேல எப்படி குறை சொல்லலாம், அப்படி இவர்கள் கையில் எடுத்ததான் இந்த மாதிரியானது. இவர்கள் எப்பவுமே அந்த ஜாதியை பார்ப்பாங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, சீமானண்ணன் சாதி பார்க்கிறவராக இருந்தால், சீமானனை சாதி பார்க்கிறவராக இருந்தா எதற்காக தமிழ்நாடு அரசு அந்த பிரச்சனையை பேச அனுப்பும் போது எதற்காக அங்க ஹரிநாடார் அனுப்புறாங்க? தமிழ்நாடு அரசு ஹரிநாட ஒரு நிமிஷம் எடுத்த உடனே கரிகோல் ராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, கரிகோல் ராஜா அனுப்புனாங்க. அவர் என்ன நாடார் மகாசன சபையோட பொறுப்பாளர், அவர் அனுப்புறாங்க. அவரை தமிழ்நாடு அரசு அனுப்ப வேண்டிய தேவை என்ன?
அவரை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டிய தேவை என்ன? அவரை வச்சு சுமூகமா பேச வேண்டிய தேவை என்ன? அப்படின்னா என்னன்னா, எந்த சமுதாயத்தில் ஒரு பாதிப்பு, இப்ப அஜித்குமார் எந்த ஜாதியோ அந்த ஜாதி சங்க தலைவரை வச்சு இந்த பிரச்சனையை மூடி மறைக்கலாம் நினைக்குது தமிழ்நாடு அரசு. சொல்லப்போனா சாதிய ஒழிப்பு, சாதிய மறுப்புன்னு வார்த்தை பேசக்கூடிய தோழர் திருமாவளவன் அவர்கள் போகும்போது கூட ஹரிநாதன் அவர்களை கூட்டிட்டு போய் இல்ல, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, இது இப்ப இல்ல, 2009 ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைய என்னுடைய சாவை வைத்தாவது இந்த இனப்படுகொலை நிப்பாட்டுங்க, நான் சாகிறதுக்கு காரணம் ஈழத்தில் நடக்கிற இனப்படுகொலை நிறுத்துவதற்கு நானே ஆயுதமாக மாறுறேன்னு சொல்லி அண்ணன் முத்துக்குமரன் வந்து தன்னுடைய உடல்ல வந்து தீய வச்சுக்கிட்டு எரிக்கும் போது, சாகும் போது அவர் துண்டறிக்கையில எழுதி தூக்கி வீசினார். என்னுடைய சாவை ஒரு என்னுடைய பிணத்தையும் என்னுடைய சாவையும் ஒரு கேடயமாக வைத்துக்கொண்டு ஈழத்தில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னார். 2009 மே மாசத்துல, அந்த மே 15, 16, 17 அந்த காலகட்டங்களில் 10ஆம் தேதியில இருந்து, அதாவது மே மாசம் முழுக்க நடந்துச்சு. ஆனால் அந்த இறுதி காலகட்டத்தில் அந்த போரை நிப்பாட்டுறதுக்கு எல்லா தமிழ் தேசியவாதிகளும் ஒவ்வொரு இடமா ஓடுனாங்க. யாராவது ஒரு தலைவர் நம்மளுக்கு ஆதரவு வந்துட மாட்டாரா? யாராவது ஒரு தமிழ்நாட்டு தலைவர் மத்திய அரசுல பேசி போரை வந்து இலங்கை அரசை நிப்பாட்டிட மாட்டேனாங்களா? தற்காலிகமா போர் நிறுத்தம் வந்துருதான்னு ஓடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் முத்துக்குமரன் தன்னைத்தானே ஊடகமா மாத்தி, தன்னைத்தானே ஆயுதமா மாத்தி, முதைய நிறைய பேப்பர்ல வந்து எழுதி ஜெராக்ஸ் எடுத்து அதை பூரா தூக்கி வீசிட்டு தீய வச்சுட்டு செத்து போனார். ஆனா அதை இந்த தமிழ்நாடு அரசும் சரி, அன்றைய முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதியும் சரி என்ன செஞ்சாங்கன்னா, திருமாவளவனை வச்சு, அவரும் திருமாவளவனும் அந்த இறந்து போன முத்துக்குமாரனும் ஒரே பறைய சமுதாயன்றனால திருமாவளவனை வைத்து அந்த பிணத்தை அந்த எந்த ஊடகமாக தன்னை வைத்து பயன்படுத்துங்கள்னு சொல்லி அவரே எழுத்துப்பூர்வமா எழுதி, என் உடம்பை என் பணத்தை வச்சு போராட்டம் பண்ணி ஈழத்தில் நடக்கிற போரை நிப்பாட்டுங்கடான்னு சொல்லிட்டு செத்தாரு. அந்த காலகட்டத்திலே திருமாவளவனை வச்சு அந்த விஷயத்தை, இறந்து போன ஒரு பறையர் திருமாவளவனை போனாக்க பறையர் சமுதாயத்தை அணைச்சிட முடியும், ஆஃப் பண்ணிட முடியும்னு சொல்லி அந்த போராட்டத்தை மழுங்கடிச்சவர், நீர்த்து போக செய்தவர் இதே திராவிட கட்சியை சேர்ந்த ஐயா கலைஞர் அவர்கள். அவருடைய இறப்பையே வந்து இவங்க விசிக சார்பில் டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இறுதி ஊர்வலத்துக்கு எவ்வளவு வேகம் முடியுமோ அதை வேகமா முடிச்சாங்க. எடுத்துட்டு போயிட்டு பிரியகுமார், முத்துக்குமாரனோட நோக்கமே என்னன்னா, என் பணத்தை வச்சு போராடுங்க, போற நிக்கிற இடத்துல என் பணத்தை புதைக்காதீங்க, இந்த விடயத்தை செய்ய வேண்டியவர் திருமாவளவன் சொல்லி அன்னைக்கு சீமானனை இல்ல, சீமானன் இல்லை மீன்ஸ் நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியோ இயக்கமோ இல்ல, சீமானனே ஒரு திராவிட கட்சியில இருந்து ஒரு பேச்சாளராக இருந்தார், ஒரு போராளியா இருந்தாரு. அப்ப அந்த காலகட்டத்துல திருமாவளவனா நீங்களும் நானும் இல்ல, செத்து போன முத்துக்குமாரனே திருமாவளவனே நம்பினாரு. திருமாவளவன் கையில என் பணத்தை ஒப்படைங்க, திருமாவளவன் செய்ய வேண்டியது என்னுடைய பணத்தை எரிச்சிடாதீங்க, புதைச்சிடாதீங்க, அடக்க செஞ்சிடாதீங்க, என் பணத்தை வச்சு போராட்டம் பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக போராட்டம் பண்ணணும்? ஈழத்தமிழர்களை கொல்லக்கூடிய இனப்படுகொலையை போரை தடுத்து நிப்பாட்டுங்க. போரை தற்காலிகமா நீங்க தடுத்து நிப்பாட்டீங்கன்னா அங்க இனப்படுகொலை நடக்கிற தடுக்கப்பட்டுரும். அந்த இனப்படுகொலை தடுக்க நினைச்ச இடத்துல அவர் தன்னுடைய உடலவே ஆயுதமா மாத்தினாரு. அந்த ஆயுதத்தை சாம்பலா மாத்திட்டு போனாரு அண்ணன் திருமாவளவன். அவரை இன்னைக்கு திரும்பவும் இறக்கி விட்டுருக்காங்க. திருமாவளவன் சொன்னாக்க அங்க இருக்க நாடார் சமுதாயம் கேட்பாங்க. அங்க நாடார் சமுதாயத்துல யார் சொன்னா கேட்பா? ஹரிநாடார் சொன்னா கேட்பாருன்னு அங்க இருங்க. திமுக அரசு, ஸ்டாலின் அரசு திருமாவளவன் நம்புது. திருமாவளவன் அங்க போய் இருக்கக்கூடிய ஹரிநாடார் நம்புறாரு. எடுத்தோடனே கரிகோல் ராஜா நம்புச்சு திமுக. அவரால் சாதிக்க முடியல. அவரால் அவர் சமுதாயத்தில் இருந்த அஜித்குமாரினுடைய அம்மாவையோ குடும்பத்தையோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தையோ சரி செய்ய முடியல. உடனே ஹரிநாடாரை இறக்குறாங்க. நீங்க ஹரிநாடாரை பாருங்க, அங்க அந்த அஜித்குமாருடைய தம்பிக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க அரசு சார்பாக வேலை வாய்ப்பு அந்த ஆணை கொடுப்பாங்க, பணி ஆணை கொடுப்பாங்க. அந்த பணி ஆணை கொடுக்கையில உண்மையிலே யாரு இருக்குன்னா கலெக்டர் தான் அந்த ஆணையை பிறப்பிக்கக்கூடிய, அதாவது முதலமைச்சர் அறிவிச்சிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலர் மூலமாக மாவட்ட ஆட்சியருக்கு அந்த உத்தரவு வரும். மாவட்ட ஆட்சியர் தான் அந்த பணி ஆணையை கொடுக்கணும். கூட அந்த மாவட்ட அமைச்சர் இருக்கலாம், அரசியல்வாதியா இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களுடைய அந்த அரசு சக்கரத்தில் இருக்கிறவர், அவரும் இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஹரிநாடாருக்கு என்ன வேலை? அவர் நம்ம அண்ணன் மாற்றுக்கிறது இல்லை. நான் கேட்பது, எதற்காக ஜாதியை பயன்படுத்துறீங்க? உங்களுடைய இளவு வீட்டு அரசியல்ல எதற்காக ஜாதி அரசியல் பயன்படுத்துறீங்க? ஏன் ஜாதியை பயன்படுத்துறீங்க? நீங்க ஏற்கனவே பிண அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிண அரசியல எதற்காக ஜாதியை பயன்படுத்துறீங்க? இதுதான் நம்மளுடைய தாழ்மையான கேள்வியா இருந்துச்சு. இதவே அண்ணனும் அங்க மேடையில பதிவு செஞ்சாங்க. ரெண்டாவது, நீங்க சொல்றீங்க சீமானுடைய அம்மா ஏன் வந்தாங்க. நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க பிரியகுமார், அது சீமானுடைய சொந்த மாவட்டம். சம்பவம் நடந்த இடம்ங்கிறதும் சீமானுடைய குடியிருப்புங்கிறதும் பக்கத்துல அதே மாவட்டம், அதே சட்டமன்ற தொகுதி, எல்லாமே மானாமதுரை சட்டமன்ற தொகுதி. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரே சட்டமன்ற தொகுதி, ஒரே மாவட்டம், பக்கத்து ஊரு. அந்த அம்மா வரணும்னு நினைக்க மாட்டாங்களா? அம்மாவும் பக்கத்துல இருக்காங்க. என்ன தவறு? அந்த அம்மாவுக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு சம்பவம் அஜித்குமாருடைய மரணம் நடக்குது, மறுநாளே சீமானே வர்றாருன்னா அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியாது. சீமானுடைய அம்மாவுக்கு அந்த விஷயங்கள் போய் சேர்ந்திருக்காது, அதனால அம்மாவுக்கு விஷயம் தெரியாது, வராம இருந்திருக்கலாம். ஆனா 7-8 நாளா இந்த விஷயங்கள் தான் பேசு பொருளா இருக்கு. தன்னுடைய சொந்த சட்டமன்ற தொகுதி, தன்னுடைய சொந்த மாவட்டம். ஏன் உறவினர்களா இருந்தா கூட என்னதே தவறு பிரியகுமார்? ஏன் ஒரே சமுதாயத்துல அவங்க உறவினர்களா கூட இருந்திருக்க வாய்ப்பு இல்லையா? ஏன் அவங்க வந்தாத்தே என்ன? அதை வச்சுதான் அரசியல் பண்றாங்க. இல்ல, இவர் 5 லட்சம் கொடுத்துட்டாரு. இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன், இவர் இதற்கு முன்னாடி சீமானன் பல்வேறு இடங்கள்ல தனக்கான கட்சியோட நிதியை பல்வேறு இடங்கள்ல கொடுத்திருக்காங்க.
எத்தனையோ கட்சிக்காரங்க எத்தனையோ பேர் விபத்துல ஏற்பட்ட போது கட்சியோட நிதியை கொடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்வி உதவி செஞ்சிருக்காங்க. இன்னவரையும் செஞ்சிருக்காங்க. விடுதி கட்டணம் கட்டியிருக்காங்க, கல்வி கட்டணம் கட்டியிருக்காங்க, மருத்துவ உதவிகள் செஞ்சிருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அஜித்குமாருக்கு செஞ்சது மத்தவங்களுக்கு தெரியுது. நாங்க மத்தவங்கள மாதிரி விளம்பரப்படுத்துறது இல்ல, வீடியோ எடுத்து போடுறது இல்ல. என் கட்சிக்காரனுக்கு நான் உதவி செய்யறேன், என் கட்சிக்காரனுடைய உறவினர்களுக்கு உதவி செய்யறேன், என் கட்சிக்காரனோட ஊர்காரனுக்கு உதவி செய்யறேன், மருத்துவ உதவின்னு பல நபர்களுக்கு செய்யறோம். நம்மளால முடிஞ்ச செய்யறோம். அப்படி பார்த்தா ஒரு மழை வெள்ளம் வரும்போது கேரளாவுக்கும் அங்கேயும் இங்கேயும் கூட எல்லாரும் சேர்ந்து போட்டு அமிச்சாங்க. ஜாதி பத்தானா அமைச்சிட்டு இருந்தாங்க. அரிசி பருப்பு மூட்டைகள் இங்க பாருங்க, நாம இங்க விட்டுருங்க, நம்ம பக்கத்து மாநிலங்கள்ல அண்டை மாநிலங்கள் நடந்த எல்லா வகையான துயர் துடைப்பு நிகழ்வுகளுக்கும் நாம இங்க இருந்து பொருட்கள் அனுப்பியிருக்கோம். கேரளாவில எல்லாம் நிலச்சரி வந்த போது, இடுக்கில நிலச்சரி வந்த போது இங்க இருந்து லோடா கொண்டு போனோம். பாய், போர்வோ, பெட்ஷீட், பிரெட், பால், பிஸ்கட், தொடர்ச்சியா என்னென்ன பால் பவுடர் இருந்து என்னென்ன தேவையோ லோடா கொண்டு போனோம் தேனி வழியா. அப்ப எல்லாம் அன்பழகன் சொல்லி ஒரு மாவட்ட செயலர் இருந்தாரு, தேனியில மண்டல செயலர் இருந்தாரு. முழுக்க அவருடைய தலைமையில தான் ஏற்பாடு செஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 லாரிகளை கொண்டு போனோம். லாரிகளை கொண்டு போய் லாரி போகாத இடங்கள்ல பூராமே டாடா ஏஸ்ல வச்சு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் டாடா ஏஸ் போகாத இடங்களை கூட பொருட்களை பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி அந்த அன்பழகனுடைய ஒரு இந்த பொலிரோ கார் இருந்துச்சு, அந்த பொலிரோ கார்ல ஏத்திக்கிட்டு ஒரு என்ன சொல்றது, வாகனங்களே போக முடியாத இடங்கள்ல கூட கொண்டு போய் சேர்த்தோம். ஏன் கேரளாவில் எங்களுக்கு ஜாதிகாரர் இருக்கானா? நாங்க இடுக்கி மாவட்டத்துல போய் உதவி செஞ்ச ஊரா நாடார் சாதிக்கும் இல்ல நான் சார்ந்த சமுதாயத்துக்கு இல்ல நீங்க சார்ந்த சமுதாயத்துக்கு போய் செஞ்சோமா? அப்படி இல்ல பிரியகுமார். இங்க பாருங்க, நான் திரும்ப சொல்றேன், சீமானா எதிரடா குறை செய்யலாம்னு பாக்குறாங்க, ஏறலடா குறை சொல்லலாம்னு பாக்குறாங்க. ஒருவேளை அஜித்குமார் சீமானுடைய சமுதாயமா இல்லாம இருந்தால், நாடாராக இல்லாம இருந்தால், சீமான் வாக்கு அரசியல் செய்யறான்னு சொல்லியிருப்பாங்க, ஓட்டுக்காக செய்யறான்னு சொல்லியிருப்பாங்க. சீமானே மானாமதுரை தொகுதியில தான் போட்டியிட போறாருன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல சீமானோட அம்மாவை கூட்டிட்டு போனது மானாமதுரை தொகுதியில சீமானுடைய அம்மா போட்டியிட போறான்னு சொல்லியிருப்பாங்க. இவர்களுக்கு சீமானனை கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியல, மாறாக எதிரடா அரசியல் செய்யலான்னு இந்த மாதிரியான ஊழ வேலைகளை பார்ப்பாங்க. இதை எப்பவுமே செய்வாங்க, இதை பத்தி கவலைப்படாதீங்க. தொடர்ச்சி என்ன அடுத்து என்ன செய்வாங்கன்னா, மானாமதுரையில் சீமான் போட்டியிட போகிறாரா, அதற்காகத்தான் 5 லட்சம் நிதியுதவி செய்தாரா அஜித்குமாரின் குடும்பத்துக்கு, அல்லது மானாமதுரையில் சீமானின் தாயார் போட்டியிட போறாரா, நீங்க வேணாலும் பாருங்க. இது போற அடுத்து தம்ப்நெயிலா வைப்பாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல். சீமான் என்ன செஞ்சது, ஒரு குடும்பம், அதாவது தமிழ்நாடு அரசே 5 லட்சம் கொடுக்குது, அது பத்தாது, அது போதாது. அந்த குடும்பம் ஏற்கனவே அஜித்குமாரையும் அஜித்தோட தம்பியும் அப்பா இல்லாம வளர்த்திருக்காங்க. அந்த அம்மா இட்லி கடை வச்சு, தகப்பன் இல்லாமல் தாயார் மட்டுமே அந்த 2 குழந்தைகளை வளர்த்திருக்காங்க. அதற்கு பிறகு அந்த குடும்பம் இன்னும் நொடிஞ்சு போயிடும். இந்த தூளா அந்த மீளா துயரத்துல இருந்து அவங்க மீண்டு வர்றதே கஷ்டம். அதனால இது ஒரு உதவியா இருக்கு அவர் செய்யறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. தமிழர் பண்பாட்டுல ஒரு கேதை விடனா, இது வந்து கொஞ்சம் இந்த வீடியோ, அதாவது வேற டாபிக் மாதிரி தெரியும், ஆனாலும் 1 நிமிடம் சொல்லிடுறேன், கோச்சிக்கிற வேண்டாம். அதாவது தமிழருடைய துயர் துடைப்பு நிகழ்வுல நீங்க போய் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இன்னைக்கும் இளவு வீட்டுக்கு நீங்க போயில, கேத வீட்டுக்கு போயில நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ மாலை எடுத்துட்டு போவாங்கன்னு மட்டும் தான் பாத்துறீங்க. ஆனால் நீங்க நல்லா போய் பாருங்க, இன்னும் கிராமப்புறங்கள்ல ஒரு ஆணோ பெண்ணா இறந்துட்டாக்க, ஒரு ஆண் இறந்துட்டாருன்னா வேட்டி, மாலை, அதோட சேர்த்து இங்க இருந்து போறவங்க நெல்லு கொண்டு வருவாங்க. அந்த காலத்துல ஒரு கொட்டான் நிறைய, ஒரு மிஞ்சி போனா ஒரு 3 கிலோ நெல் இருக்கு, 3 கிலோ அந்த அளவுக்கு நெல் இருக்கு, 3 கிலோ 5 கிலோவோ அந்த ஓலை பெட்டி இருக்கும், 5 கிலோ அளவுக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஓலை பெட்டி வச்சு அந்த ஓலை பெட்டிக்கு, அதுக்கு பேர் கோடி கொண்டு வரன்னு சொல்லுவாங்க. நெல்லுக்கு மேல ஒரு சேலை, மாலை இதெல்லாம் வச்சு கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஒருவேளை ஆணா இருந்தாக்க நெல்லு, அதோட வேட்டி, அந்த மாதிரியானது இதை கொண்டு வந்து செய்வாங்க. எதற்காகனா அந்த வேட்டியோ சேலையோ அந்த இறந்து போன நபருக்கு பொத்துவாங்க, அது அவங்க குடும்பத்துக்கு திரும்ப பயன்படுத்திடுவாங்க. கொண்டு வர்ற நெல்லை அந்த இதுல வந்து பயன்படுத்தி, கோடியில கொண்டு வர நெல்லை எடுத்து வச்சு அடுத்து ஒரு வாரம் 10 நாள் அவங்களால அந்த துயரத்துல இருந்து வெளியில வந்து மீண்டும் அவங்க வேலைக்கு போகணும், உணவு கிடைக்கணும்னு அந்த காலத்துல இருந்தே தமிழருடைய பாரம்பரியத்துல இன்னைக்கு நெல்லுக்கு பதிலாக அரிசியை கொண்டு வராங்க, பச்சரிசியை கொண்டு வராங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப வந்து செத்து போன வீட்டுக்கு பச்சரிசி கொடுத்தான்னு சொல்லுவீங்களா? அது நம்மளுடைய பண்பாடு. நீ துன்பத்துல இருக்க, ஒரு துக்கத்துல இருக்க, நீ ஒரு குழந்தையை இழந்துட்டு வாடுற, ஒரு தாயை இழந்துட்டு, தகப்பனை இழந்துட்டு, ஏதோ ஒண்ணு நீ ஒரு இழப்புல இருக்கிற, உனக்கு வந்து வேலை செய்ய வாய்ப்பு இருக்காது, உனக்கான பொருளாதார வாய்ப்பு இருக்காது, குறைந்தபட்சமா உன் உணவுக்கு பயன்படுத்த, அடிப்படை தேவைக்கு பயன்படுத்தினா அந்த காலத்துல அரிசியை நெல்லை கொடுத்தாங்க, வேட்டிய சேலையை எடுத்து போட்டாங்க. அது நம்மளுடைய பண்பாடு, பாரம்பரியம். அதனுடைய வெளிப்பாடாத அன்னை வரையில இந்த என்னால முடிஞ்ச ஒரு 5 லட்சம். அஜித்தா இருந்து வருடம் முழுக்க நான் செய்ய முடியாது, அஜித் இருந்து உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தா என்னவோ அதுல என்னால, நானும் ஒரு மகன் தான், நான் அஜித்தோட கூட பிறந்த ஒரு அண்ணன் சீமான், என்னால முடிஞ்சது, நீங்களே என் தாய் தான். ஆமா, ஏதோ ஒண்ணு. அம்மா நீங்க வந்து இனிமேல் இட்லி கடை போட முடியாது, பிள்ளை இறந்த துக்கத்துல இருப்பீங்க, நீங்க அந்த துயரத்துல இருந்து மீண்டு வரணும், அதற்கு இதை பயன்படுத்தி உங்க உணவுக்கு, உங்க குடும்ப தேவைக்கு தான் கொடுக்குறாங்க. ஸ்டாலின் மாதிரி இங்க இருந்து 80 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் வேலை போட்டு கொடுக்கல, புரியுதுங்களா? இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளியோ 5 கிலோமீட்டர் தள்ளியோ ஒரு 3 சென்ட் இடம் சுடுகாட்டுக்கு பக்கத்துல 2000 ரூபாய் மதிப்பிலான நிலத்தை கொடுத்து ஏமாத்தல. நான் என்ன சொல்ல வரேன், கலெக்டர் வேலை கேக்குதா, பின்ன என்ன உனக்கு கலெக்டர் வேலை போட்டு கொடுப்பாங்களா அப்படின்லாம் சொல்லி திமுக ஆதரவு ஐடிவிங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதாவது
அவரு என்ன சார் பெரிய கலெக்டர், இப்ப அவனுக்கு வந்து இப்ப 80 கிலோமீட்டர்ல வேலை போட்டு கொடுத்தது வந்து அவனுக்கு என்ன இப்ப கசக்குதாமா, அவனுக்கு வேற என்ன வேணுமாமா அப்படின்னு சொல்லி அவ்வளவு இழிவுபடுத்துறாங்க. இப்ப கருணாநிதி அவர்களை பதிக்கிறதுக்கு வந்து மெரினா தான் வேணும். அதைத்தான் கேட்டது. இப்படி இணையதளத்திலே ஒருத்தர் அந்த கேள்வியை கேட்டிருந்தாரு. சரி, நீ அப்படி நீங்க அதாவது இவருக்கு கலெக்டர் வேலை தான் வேணுமான்னு கேட்கிற, சரி உங்க அப்பாவுக்கு மெரினால தான் இடம் வேணுமா? அந்த கேள்வி எல்லாருக்கும் வருதுல, உங்களுக்கு அந்த கேள்வி வந்துச்சுலப்ப. நீங்க கண்ணம்மாப்பேட்டையில போய் எரிச்சிருக்க வேண்டியதானயா கலைஞர? கண்ணம்மாப்பேட்டையில போய் எரிச்சிருக்க வேண்டியதானே? இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல 3 சென்ட் சொந்தமா இடம் வாங்கி போச்சிருக்க வேண்டியதானே? இல்லாட்டி அறிவாலயத்துல போச்சிருக்க வேண்டியதானே? அறிவாலயத்துல ஒரு மூலையில 6 அடி நிலம் இல்லையா? 6க்கு 3 இடம் இல்லையா? ஏன் மெரினாலே வேணும்னு நினைக்கிற? ஏன் கருணாநிதியை மட்டும் ஆத்தாப்பை பெத்தது அப்படி புனிதமா பெத்துட்டாங்களா? அப்ப கேள்வி வரும்ல. நான் என்ன சொல்ல வர்றேன், நான் அஜித்குமார் குடியிருக்கிற பகுதி எதுங்க? மடப்புறமோ திருப்போணமோ? இந்த மடப்புறத்துல தான் நீ வீடு கொடுத்துருக்கணும், நீ வேலை எங்கே கொடுத்துருக்கணும்? இங்க பாருங்களேன், இப்ப சிபிஐ விசாரணைக்கு வருது, 80 கிலோமீட்டர் தள்ளி நீ வேலை கொடுக்குற அஜித்குமாரோட தம்பிக்கு. அஜித்குமாரோட தம்பி வேலைக்கு போயிட்டாருன்னா சிபிஐ விசாரணைக்கு வரும்போது அவரோட ஒத்துழைக்க முடியாது. ஒரு 3 நாளா 5 நாளா தொடர்ச்சியா லீவ் போட முடியாது. லீவ் இங்க பாருங்க, ஒண்ணு தொடர்ச்சியா வேலைக்கு போகணும், அப்பதான் வேலையை தக்க வைக்க முடியும். சிபிஐ விசாரணைக்கு வரும்போது விசாரணைக்கு இருக்கணும், சிபிஐக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். அப்ப அங்கே 2-3 நாள் ஆகும். அப்ப வேலைக்கு போனா சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைக்க முடியாது. சிபிஐயோட விசாரணைக்கு ஒத்துழைச்சா வேலை போயிடும். அப்ப வேலையை காப்பாத்திக்க நினைச்சு வேலைக்கு போயிட்டாருன்னா சிபிஐ விசாரணைக்கு அஜித்குமார் தம்பியால் ஒத்துழைக்க முடியாது. இந்த விசாரணை சரியாக நடக்கக்கூடாது, இந்த விசாரணை முழுமை பெறக்கூடாது. இந்த காவல்துறை அதிகாரிகள் காப்பாற்றப்பட வேண்டும். இன்னும் வரை எஸ்பியை நீங்க காத்திருப்போர் பட்டியல் வச்சிருக்கீங்களே, காத்திருப்போர் பட்டியலுங்கிறது அவ்வளவு கஷ்டமானதா? இந்த காலேஜ்ல உன்னை 5 நாள் சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க, பாத்தீங்களா? காலேஜ்ல உண்மையிலே நானா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்தாங்க. 14 வருஷம் காலேஜ்ல படிச்சிருக்கேன், 4 டிகிரி தொடர்ச்சியா ரெகுலர்ல படிச்சிருக்கேன். நம்ம சஸ்பெண்ட் சொல்லுவாங்க, 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஜாலியா இருக்கேன். 15 நாள் என்ன பண்ணுவோங்கிற? சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, ஊர் சுத்த வேண்டியது, காலையில எந்திரிச்சு லேட்டா எந்திரிக்க வேண்டியது, அப்படியே எந்திரிச்சு மதியானத்தை போல அப்படியே சாயங்காலத்தை போல அப்படியே வர வேண்டிய, காலேஜ்ல வர வேண்டியது, கிளாஸ்ல எப்படி நடக்குது, காலேஜ்ல எப்படி நடக்குது, வெளியில இருந்து சுத்தி பார்த்துட்டு தெரிய வேண்டியது. யாராவது கேள்வி வைப்பாங்களா? சார் என்ன கேட்க கூடாது. இப்போ ஒரு ஹெச்ஓடி பார்த்துட்டு என்னடா காலேஜுக்கு வராம விட்டுறேன்னா, சார் இங்க வாங்க என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, நான் ஜாலியா இருக்கேன், அவ்வளவுதான். 5 நாள் லீவ் எடுத்த மாதிரிங்க. இப்ப அவரை காத்திருப்போர் பட்டியல எஸ்பி வச்சிருக்கீங்க. காத்திருப்போர் பட்டியல வச்சோடனே அவர் என்ன அண்ணன் தண்ணி உண்ணாம இருக்க போறாரா? வரப்பட்டியா கிடக்க போறாரா? என்ன செய்ய போறாரு? இன்னொரு இடத்துல அவர் கொண்டு இப்ப எஸ்பியா இருக்காரு, எஸ்பியா இருந்தாரு, காத்திருப்போர் பட்டியல் வச்சிருக்கீங்க. இன்னொரு இடத்துல அவரை கொண்டு டிஎஸ்பியாவா போட போறீங்க. இன்னொரு இடத்துல கொண்டு அவரை வந்து டீப்ரமோட் பண்ணி இன்ஸ்பெக்டராக போட போறீங்க. எங்க போனாலும் அவர் ஐபிஎஸ் தானே, எங்க போனாலும் அவர் எஸ்பியா தானே இருக்க போறாரு. எஸ்பியாவோ கமிஷனராவோ தானே இருக்க போறாரு, ஏசியாவோ டிசியாவோ தானே இருக்க போறாரு. அப்ப அவருக்கான தண்டனை என்ன? இதுதான். அதாவது இவர்கள் வந்து பேசக்கூடாததை நாம் தமிழர், மற்றவர்கள் பேசாத அரசியலை நாம் தமிழர்கள் பேசி விடுகிறார்கள். நாம் தமிழர் மேடையில் சீமான் பேசுகிறார், அந்த ஒண்ணுதான் இவங்களுடைய பொறாமையை தவிர நாம் தமிழரை கருத்தியலால் எதிர்கொள்ள முடியவில்லை. அண்ணன் சீமானால் கருத்தியலால் இவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஆகவே சாதி சாயம் பூசுறாங்க. ஆகவே இந்த காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேள்வி கேட்கிறாங்க. ஜாதிக்காரன் சொல்றதுனாலதான் காசு கொடுக்குறான்னு சொல்லி இது போன்ற ஜாதி சாயங்களை பூசுவதற்கான காரணம் கட்சியால், மற்ற கட்சிகளால் நாம் தமிழர் கட்சியவோ அண்ணன் சீமானவோ கருத்தியலால் எதிர்கொள்ள முடியவில்லை. பிரியகுமார், இதுதான் உண்மை. ரொம்ப நன்றிண்ணா. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை விட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.